வெல்கம் டு தாராஸ் ஃபிசிக்ஸ் சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 11th நீட் 8 வெப்பமும் வெப்ப இயக்கவியலும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எடுத்துக்காட்டு கணக்கு 6 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கணக்கு ரைட் பண்ணுவோம். பிரான்ஸ் நாட்டிலுள்ள இரும்பால் செய்யப்பட்ட ஈஃபில் கோபுரத்தின் உயரம் கிட்டத்தட்ட 300 மீட்டர் ஆகும். பிரான்ஸ் நாட்டின் குளிர்காலத்தின் வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் ஆகும் மற்றும் கோடை காலத்தின் சராசரி வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் ஆகும். இவ்விரண்டு பருவ நிலைகளுக்கிடையே ஈஃபில் கோபுரத்தின் உயரத்தில் ஏற்படும் மாற்றத்தை கணக்கிடுக. இரும்பின் நீள்விரிவு குணகம் ஆல்ஃபா = 10 × 10⁻⁶ per டிகிரி செல்சியஸ். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பிரான்ஸ் நாட்டில் உள்ள இரும்பால் செய்யப்பட்ட ஈஃபில் கோபுரத்தோட உயரம் கிட்டத்தட்ட 300 மீட்டர். பிரான்ஸ் நாட்டில் குளிர்காலத்தில் வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் இருக்கும். கோடை காலத்தில் சராசரி வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் இருக்கும். சப்போ வெப்பநிலை வேறுபாடு இருக்குது. சப்போ இவ்விரண்டு பருவ குளிர்காலம் கோடை காலம் இந்த 2 பருவ நிலைகளுக்கிடையே ஈஃபில் கோபுரத்தின் உயரத்தில் ஏற்படும் மாற்றம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஈஃபில் கோபுரத்தின் உயரத்தில் ஏற்படும் மாற்றம் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இரும்பின் நீள்விரிவு குணகம் கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா = 10 × 10⁻⁶ per டிகிரி செல்சியஸ். இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். தியரியில் நம்ம ஃபார்முலா பார்த்துருக்கோம். நீள் விரிவு குணகம் இதுக்குள்ள ஃபார்முலா என்ன? ஆல்ஃபா L = ΔL/L0 × ΔT. இதான் நீள் விரிவு குணகத்துக்குள்ள சமன்பாடு. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஈஃபில் கோபுரத்தின் உயரத்தில் ஏற்படும் மாற்றம் தானே கேட்டிருக்காங்க. ΔL = என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ΔL = என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமன்பாடு மாற்றி எழுதுமா? ΔL = இது அப்படியே இந்த சைடில் கொண்டு வந்துடுங்க. ΔL = ஆல்ஃபா L × L0 × ΔT அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ ΔL = ஆல்ஃபா L × L0 × ΔT அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஆல்ஃபா L கொடுத்துருக்காங்க 10 × 10⁻⁶. L0 உயரம், ஈஃபில் கோபுரத்தின் உயரம் 300 மீட்டர் × ΔT. ΔT என்ன? ΔT 25லேருந்து 2 கழிச்சிட்டிங்கன்னா அந்த வெப்பநிலை ΔT என்னன்னு சொல்லிட்டு கிடச்சிரும். வெப்பநிலை வேறுபாடு என்னன்னு சொல்லிட்டு கிடச்சிரும். 25லேருந்து 2 கழிச்சிட்டிங்கன்னா 23 கிடைக்கும். இப்போ ΔT 23. இப்போ இது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணும்போது 69,000 கிடைக்கும். 69,000 × 10⁻⁶ கிடைக்கும். இதில் 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைப்போம். அப்போ 69 × 10⁻³ அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 69 × 10⁻³ மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 10⁻³ என்ன? மில்லி. அப்போ இல்லை 69 மில்லி மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா? அப்போ ஈஃபில் கோபுரத்தின் உயரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன? 69 மில்லி மீட்டர். இப்போ நமக்கு கிடைச்ச இந்த ஆன்சர் ஃபைனலாக எடுத்து எழுதுவோம். இந்த ஆன்சர் போட்டு எழுதிக்கோங்க. ஈஃபில் கோபுரத்தின் உயரத்தில் ஏற்படும் மாற்றம் 69 மில்லி மீட்டர். சரி, ஃபைனலாக நமக்கு கிடைச்ச இந்த ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க. இதோட எடுத்துக்காட்டு கணக்கு 6 முடியுது. தேங்க்யூ.